தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, பெரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. ஒரு மரம் வெற்றவன் இருந்தான். மரம் வெற்றவன் ஒருத்தன் இருந்தான். அவனுடைய சம்பாத்தியம், வாழ்க்கை, குடும்பம், அவனுடைய சம்பாத்தியம் முழுவதும் மரத்தை வெட்டி அதை எடுத்துக்கொண்டு போய் சந்தையில விற்று அதிலே வருகிற பணத்தை வச்சுதான் குடும்பத்தை அவன் நடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் மரத்தை வெட்டும் பொழுது அவனுடைய கோடாரி உடைஞ்சிருச்சு, பாதியா உடைஞ்சிருச்சு. அவன் போய் இந்த விறகு போட்டு விற்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த பணத்தை நான் கொடுத்துருவேன். ஆனா நான் சொல்ற மாதிரிதான் மரத்தை வெட்டணும். எப்படி காட்டுக்கு போலாம், மரத்தை வெட்டலாம், ஆனா நான் சொல்ற மாதிரிதான் மரத்தை வெட்டணும். இவன் என்ன பண்றான், அந்த பெரிய பணக்காரன் என்ன பண்றான்னா, மாதம் மாதம் அவனுக்கு காசு கொடுத்துறான். ஆனா மரத்தை அவன் எப்படி வெட்ட சொன்னான் அப்படின்னா, கோடாரிய திருப்பி பிடிச்சிட்டு இந்த உருண்டையா இருக்கும் பாருங்க, அதுல நீ மரத்தை வெட்டு அப்படின்னு இந்த மரம் வெட்டுறவனுக்கு சொல்றான். அவன் காசை வாங்கிக்கிறான். 1 மாசம், 2 மாசம், 3வது மாசம் மரத்தை வெட்டுறதுக்கு போறான். இந்த உருண்டையா இருக்கிற இடத்துல வச்சு அடிக்கிறான், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆனா ஒன்னும் அப்பதான் அவன் கண்டுபிடிக்கிறான். அவன் மரம் வெட்டும் பொழுது அந்த கூர்மையான அந்த பகுதி மரத்துல அடிக்க அடிக்க அந்த துகள்கள் அப்படியே செதறும் பொழுது அதுலதான் அவனுக்கு திருப்தி இருக்கே தவிர அவன் சம்பாதிக்கிற. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையானது ஆண்டவர் கொடுத்துறாரு. ஆனா நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிற காரியம் அவருக்கு நாம் திரும்ப கொடுக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. அப்ப இவன் மரம் வெட்டான், காசு கொடுக்கப்படுது, ஆனா மரம் விற்கப்படல, காசு கிடைக்குது. அண்ணா என்ன நினைக்கிறான்னா, எனக்கு கிடைக்கிற இந்த காசு என்னுடைய உழைப்புக்கான ஊதியம், ஆனா எனக்கு இது திருப்தி. நிறைய நேரம் திருப்தி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் அநேகர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமே அன்றி நமக்கும் திருப்தி, ஆண்டவருக்கும் மகிமைக்குரியதான ஒரு வாழ்க்கைய வாழறது இல்லை. இன்னைக்கு எப்படி மனம் திரும்பக்கூடாது, எப்படி மனம் திரும்பணும், எது சரியான மனம் திரும்புதல், எது தேவன் விரும்பாத ஒரு மனம் திரும்புதலாய் இருக்கிறது என்று வேதத்துல இந்த ஒரே வசனத்தை 2-3 வசனத்திலேயே நாம் பார்க்க முடியும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்துல 2 விதமான ஜனங்களை காண்பிக்கிறான். 2 விதமான கூட்டத்தை அவனை தேடி வருகிறத இங்க காண்பிக்கிறான். ஒரு கூட்டம் பாவிகளும் மற்ற என்ன சொல்றதுங்க, எல்லா தவறுகளும் செய்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவங்க பாவத்திற்கு மனம் திரும்ப வேண்டிய ஞான ஸ்நானத்தை பெறுகிறார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருக்கிறார்கள். அவங்க வரப்போகும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வதற்காக யோவானிடத்திலே ஞானம் ஸ்நானம் பெற வருகிறார்கள். 2 கூட்டம். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரலோக தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து வாழணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தேவனுடைய ஆளுகைக்கு அர்ப்பணித்து வாழறவங்க கொஞ்சம் தான். நரகத்துக்கு போயிடக்கூடாது, அதனால நான் பரலோகத்துக்கு போனோம், அதனால நான் சர்ச்சுக்கு போவேன்,
அதனால ஜெபம் பண்ணுவேன், அதனால வேதம் வாசிப்பேன், பாவ மன்னிப்பு அறிக்கை செய்யணுமே அப்படின்னு அறிக்கை செஞ்சிருவேன். ஆனா தேவன் விரும்புகிற மனமாற்றம் என்னிடத்தில் இருக்கிறதா என்று வேதம் நம்மை இன்றைக்கு பார்த்து கேள்வி கேட்கிறது. ஆமென். வேதத்துல நிறைய இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார ரொம்ப சாடினார்னா, ரொம்ப கடிந்து கொண்டார், யாரை ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினார்னா வேதத்தை அறிந்தவர்களை தான். வேதத்தை அறியாதவர்கள் இல்ல. வேதத்தை அறியாதவர்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம், இதான் சரிதான் தப்புன்னு. வேதத்தை அறிந்தவர்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் எனக்கும் வேதம் தெரியும் அப்படிங்கிற நிலைமையில் வாழ்கிறவர்கள் அநேகர் இருக்கதான் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. உண்மையான மனமாற்றம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று வேதத்திலே நாம் பார்க்கலாம். ஒரு அஞ்சு பேரை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். உண்மையான மனமாற்றம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி மனம் மாறக்கூடாது அல்லது எப்படி மனம் திரும்ப கூடாது அப்படிங்கிறத ஒரு 5 பேர் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். ஏன்னா மனம் திரும்புதல் சரியான விதத்துல இருந்துட்டா நம்மிடத்துல பயம் இருக்காது. மனம் திரும்புதல் சரியான விதத்துல இருந்துட்டா ஆண்டவரோட உறவு சரிபட்டுரும். மனம் திரும்புதல் சரியான விதத்துல இருந்தா நமக்கு குற்ற மனசாட்சி இருக்காது. மனம் திரும்புதல் சரியான விதத்துல இருந்தா நமக்கு நிச்சயம் இருக்கும். மனம் திரும்புதல் சரியான விதத்துல இருந்தால் நாம் கடைசி நேரத்துல நம்முடைய வாழ்க்கைய ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா வாழணுமா இல்லையா என்ற குழப்பத்தில் வாழ மாட்டோம், சரியான புரிதல்ல வாழுவோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப இந்த மனம் திரும்புதல் யாருக்கு சரியானதா இருக்கோ அவங்க தேவனால என்றென்றைக்கும் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். யாருக்கு சரியானதா இல்லையோ அவங்க தங்களுடைய வாழ்க்கைய பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். ஆமென். நிறைய பிரசங்கங்கள் இப்படி வரும்போது சர்ச்ல சிலர்லாம் அழுது ஆண்டவரே அப்படின்லாம் அழுது ஒப்பு கொடுக்கறாங்க. அது சரியான மனம் திரும்புதலா? சரியான மனம் திரும்புதலா இருக்க முடியுமா? சில நேரம் அவங்க அழுறத அவங்க கஷ்டத்தை நினைச்சு, ஆமென், ஆலயத்துல உட்கார்ந்து கஷ்டத்தை நினைச்சு அல்லது இப்படி எல்லாம் நடந்துருச்சே அப்படி நினைச்சு அழுவாங்களே தவிர என் ஆண்டவருக்கு விரோதமா நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன்னு, என் ஆண்டவருக்கு இது பிரியமற்றதா இருக்கிறது, என்னுடைய ஆண்டவர் இதை குறித்து துக்கப்படுவாரு, என் ஆண்டவர் என் வாழ்க்கையை குறித்து அவர் வேதனைப்படுவாரு என்கிறதான உண்மையான மனமாற்றம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. 95-98% குறைஞ்சிருச்சு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையை குறித்து, எல்லாம் நல்ல பெரிய பெரிய பேருங்க தான், ஆனா சிலருடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். முதலாவதாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9-13 வரைக்கும் எப்படி மனம் திரும்ப கூடாதுன்னு சொல்றேன் பாருங்க. காயன், ஆண்டவர் காயன் என்ன பண்ணா? தப்பு செஞ்சுட்டான். தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்னுட்டான். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டுல அதாவது ஆயுதத்தினால் கொள்வதற்கு பேர் கொலை. புதிய ஏற்பாட்டுல வார்த்தையால ஒருத்தவங்களை தப்பா பேசினாலும் அல்லது மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம பேசினாலும் ஏன் நினைச்சாலே அது ஏற்கனவே கொலை செய்தாயிற்று என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிறோம். இது கிருபையின் காலம் தான், ஆனால் பொறுப்போடு நாம் வாழ வேண்டிய தேவை இருக்கிறது பிரியமானவர்களே. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. காயன் தன்னுடைய சகோதரனை கொன்னுட்டான். ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா உன் சகோதரனுடைய ரத்தம் எனக்கு முன்பாக கூக்குரல் இடுகிறது, நீ செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க, வாசிங்க இந்த வசனத்தை. ஆதியாகமம் 4:9-13. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்?
உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. முதல்ல என்ன சொல்றான்? ஒருத்தன் பாவம் செய்யறான். யார் வந்து கேட்கறது அந்த பாவத்துக்கு? ஆண்டவர் பாருங்க, பாவத்தை சரியானவர் வந்து நியாயம் விசாரிக்கும் பொழுது ஒத்துக்கொள்கிறது தான் யதார்த்தம், சரியானது, ஒழுங்கு. ஆமென். அன்னைக்கு ஆண்டவர் வந்து அவ்வப்போது இறங்கி வந்து நீ செய்தது என்னன்னு கேட்டாரு. இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஜீவனோடு இருந்து என்ன பண்றாரு தெரியுமா? ஒவ்வொரு நொடியும் நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நொடியும் உணர்த்துறாரு. என்ன உணர்த்துறாரு தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய சாயல், நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது இல்ல, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, நீ நடந்து கொள்ள வேண்டிய விதம் இது இல்ல, உன்னுடைய எண்ணம் இப்படி இருக்கல் ஆகாது, உன்னுடைய பார்வை, பேச்சு, உணர்வு, செயல் இப்படி இருக்கல் ஆகாதுன்னு உள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கொண்டு நமக்கு இது பண்ணிட்டு இருக்காரு, உணர்த்திக்கிட்டே இருக்காரு. ஆனா அன்றைக்கு விட இன்னைக்கு அதிகமாய் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் தான் இன்னைக்கு கிறிஸ்தவம், திருச்சபைகள் இருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான மனமாற்றம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரனுடைய ரத்தம் உன் கையிலயும் இருக்கு, நீ சிந்தின ரத்தம் வானத்திற்கும் ஏறி இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்னா, என் சகோதரன் எங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பண்ண காரியத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இது நீ சூஸ் பண்ண, உன்னுடைய சாய்ஸ் இது, உன்னுடைய தீர்மானம் இது, உன்னுடைய தீர்மானத்தின் விளைவை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா என்னுடைய தீர்மானத்தின்படிதான் எனக்கு நியாயம் தீர்க்கப்படும். என் தீர்மானத்தை வச்சுதான், என் சாய்ஸை வச்சுதான் எனக்கு கான்சிக்வன்சஸ் இருக்கும். நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேனோ அந்த தீர்மானத்திற்கு எனக்கு நான் உப்பை தின்னவங்க தண்ணி குடிச்சேன். ஆமென். காயின் சொல்றான், உடனே ஆண்டவரே நான் பாவம், இவ்வளோ பெரிய தண்டனைய என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனுடைய கவனம் தண்டனை மீது போச்சு, பாவத்தின் மீது இல்ல. நிறைய நேரம் ஆண்டவர் நம்மள எப்படி மனம் திரும்ப கூடாது அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஐயோ என் கை போயிருச்சுன்னா, என் கால் போயிருச்சுன்னா, அவனை நான் வந்து கஷ்டப்படுத்திட்டேன், அந்த கஷ்டத்திற்கான விளைவு, பதில், தண்டனை வேதத்துல இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அது எனக்கு வரக்கூடாது, அதனால நான் வந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்துனா என்ன? இனி நான் அதை செய்ய மாட்டேன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இவன் மனஸ்தாபம் படல, பாவம் செஞ்சிட்டனே, தப்பு பண்ணிட்டனே என்ற மனஸ்தாபம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மனஸ்தாபப்படுற எண்ணம் என்ன? உலகத்துல யாரும் செய்யாதத நான் என்ன செஞ்சிட்டேன்னா, உலகத்துல நடக்காததா நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, மனஸ்தாபம் படல, தண்டனை வரக்கூடாதுன்னு அவன் வந்து என்ன பண்றான்? தயவு செய்து இந்த தண்டனையை மாத்திருங்க அப்படின்னு. இது இப்படி நம்ம மனம் திரும்ப கூடாதுன்னு பைபிள் சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா. எப்படி மனம் திரும்ப கூடாது? மற்றவங்களை குற்றவாளி தான் அவன், ஆனா எனக்கு மட்டும் நியாயம் வேணும், அந்த நிலைமையில நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படி மனம் திரும்ப கூடாது. எப்படி மனம் திரும்பணும்? பரலோகம் என்னுடைய பாவத்தை மன்னித்தது போல நான் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அது உண்மையான மனம் திரும்புதல். ஆமென். இரண்டாவது, பார்வோன். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 27 இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, முக்கியமா 33 இருந்து 35 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 33 இருந்து 35.
மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான். அப்பொழுது இடி முழக்கமும் கல்மழையும் நின்றது. மழையும் பூமியில் பெய்யாமல் இருந்தது. மழை பூமியில் பெய்யாமல் இருந்தது. மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவனுடைய ஊழியக்காரனும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். தங்கள் இதயத்தை எப்படி மனம் திரும்ப கூடாது? 10 வாதைகளை ஆண்டவர் எகிப்து ஜனங்கள் மேல அனுப்புறாரு. பார்வோனும் அவனுடைய ஆட்களும் பயங்கரமான ஒரு இக்கட்டான நிலைமைக்கு போறாங்க. எப்பெல்லாம் ஆண்டவருடைய கரம் அந்த எகிப்து ஜனங்கள் மீது அமர்கிறதோ பார்வோன் என்ன பண்றான்? ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, மோசே ஆண்டவர்கிட்ட கேளு, இது எங்க ஜனங்களுக்கு ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த மாதிரி ஜெபம் பண்றோம்? ஆமென். கஷ்டம் வரும்போது மட்டும் ஆண்டவர், கஷ்டம் இல்லாத போது சுயநலம், சொந்த வாழ்க்கை. பிரச்சனை வரும்போது மட்டும் ஆண்டவர், பிரச்சனை இல்லாத போது ஒரே கொண்டாட்டம் தான். அக்டோபர் 2 இன்னைக்கு என்னது? சாரி, நவம்பர் 2 என்ன இன்னைக்கு? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன திருநாள்? திருநாள் இது. அப்ப கிறிஸ்தவர்களுக்கு திருநாள் தான் உண்மையாவே. ஏன் திருநாள்? அது தேவனுக்கு அதாவது தேவனுக்கு உகந்த ஒரு நாளா இருக்கிறதுனால திருநாள். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. வேதத்துல 66 புத்தகங்கள் தான் தேவன் நமக்கென்று வைத்தார். ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு 77 புத்தகங்கள் இருக்கிறது. வேதத்தில் நமக்கு எப்படி 66 புத்தகங்கள் இருக்கிறதோ, ரோமர் கத்தோலிக்கர்களுக்கு 77 புத்தகங்கள் இருக்கு. அந்த அடுத்து இருக்கிறதான அந்த 11 புத்தகங்களுக்கு பெயர் விளக்கப்பட்ட புத்தகங்கள், அகற்றப்பட்ட புத்தகங்கள், மறைக்கப்பட்ட புத்தகங்கள். ஏன் அப்படிப்பட்டது நமக்கு இல்ல? வேதம் சொல்லுது, யோவான் 21 அதிகாரத்துல ஆண்டவர் மற்ற பல அற்புதங்களையும் செய்தார், அவைகளை சொல்ல எழுதி வைத்தால் இந்த உலகத்துல இருக்கிற பேப்பர்லாம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதே போதுமானது. ஆமென். நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தோடு ஒத்து வாழ்கிறது, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை. ஆமென். உலகத்தின் கலாச்சாரங்களையும் உலகத்தினுடைய பண்டிகைகளையும் அனுசரிக்கிறதுக்கு தேவனுக்கு அருவருப்பானது. ஆமென். உலகம் மனிதர்கள் செய்கிறத கிறிஸ்தவர்கள் செய்கிறது பரலோகத்திற்கு விரோதமான செயல். ஆமென். இந்த 11 புத்தகங்கள்ல தான் பர்கேட்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பர்கேட்ரினா என்ன தெரியுமா? மரித்தவர்களுக்கு ஜெபம் பண்ணுவது, மரித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது. மரித்தவர்கள் போய் ஒரு இடத்துல இலைப்பாரிட்டு இருக்காங்க, அவர்களுடைய ஆத்துமாக்களை தூய்மைப்படுத்துவதற்காக ஜெபிப்பது. இந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் இந்த மற்ற 11 புத்தகங்கள்ல இருந்து எடுத்துக்கொண்டு சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆமென். கிறிஸ்து எங்கேயும் இயேசு கிறிஸ்து மரித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணாரா? ஆமென். மரித்து போனவனை உயிர் பெறுவதற்காக ஜெபித்தாங்க. அற்புதம் நடந்தது. ஆமென். நீ ஒருவேளை ஜெபம் பண்ணி கல்லறைக்கு போறீங்க அப்படின்னா அங்க செத்தவங்க எல்லாம் எழுந்திருச்சிடணும் ஜெபம் பண்ணுங்க. எந்திரிச்சிட்டாங்கன்னா ஆண்டவருக்கு மகிமையா இருந்தது. செத்தவனுக்கு என்னத்தை கொடுக்கிறது? இது சபைகள்ல கற்றுக் கொடுக்க வேண்டிய சத்தியம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் இந்த காரியங்களை செய்யக்கூடாது. அவர்களை நினைத்து ஒருவேளை அவங்க நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா, நமக்கு முன்பாக இருந்தவங்க அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். பரிசுத்தத்திற்கு ஏதுவான அந்த நல் பழக்கங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆமென். இல்லையா அவங்கள மாதிரி நம்ம வாழாம வேதம் கற்றுக் கொடுக்கிற மாதிரி நம்ம வாழணும். ஹல்லேலூயா. போய் கேண்டில் கொளுத்துற பழக்கம் வேதத்தின் பழக்கம் இல்லை. ஆமென்.
ஹalleluya. அப்ப இப்படிப்பட்ட உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை நாம் பிசாசோடு கைகோர்த்து நடக்கிற ஒரு வாழ்க்கையாய் இருக்குது. அப்ப வயசு நம்ம குடும்பத்தார் நினைவு கூட மற்ற 365 நாள் இல்லையா? இன்னைக்கே தான் பண்ணணுமா? ஆமென். மற்ற 365 டெய்லி போய் கிளீன் பண்ணுங்கன்றான். உங்களை யாரு வேணாங்கிறா? இன்னைக்கே எதுக்கு பண்ணணும்? இது ஒரு பிசாசனுடைய வழிபாடாய் இருக்கிறது. அறியாதவர்கள் செய்யறாங்க, அறிஞ்சவங்க செய்யக்கூடாது. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அத்தேனியா பட்டணத்துல 19ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 17ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 24ல இருந்து 27 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா என்ன சொல்றதுங்க? அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லி பவுல் அந்த அத்தேனியா பட்டணத்துல இருக்கிறதான தேவாலயத்துல போய் பேசுறாரு. அறியப்படாத தேவன் யாரு அப்படின்னா ஆண்டவராகிய தேவன். அப்ப உங்களில் இருக்கிறவர்களை சொல்லி இருக்கிறார்களே என்று அந்த காரியங்களை அவங்க சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. அவரால் நாம் நிற்கிறோம், வாழுகிறோம், அசைகிறோம். In him we live, we move and we exist. அவருக்குள் இருக்கிறவர்கள் அவருக்குள் இல்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஆமென். கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்தாருக்கும் இருக்கிறதான வேறுபாடு என்னது? நாம் ஆவியிலே பலப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆவியிலே பரலோக தேவனோடு இணைகிறவர்களாய் இருக்க வேண்டும். மாம்சம் அழிந்து போகக்கூடியது. மாம்சத்தோடு ஒத்து போனா ஆவியோடு தொடர்பு எங்க அப்படின்னு வேதம் கேட்குது. ஹalleluya. வேதத்திற்கு புறம்பான வாழ்க்கையை நாம் வாழ்வது தேவனுக்கு பிரியமானது இல்லை. இதை நாங்க போதிக்கலனா ஆண்டவர் எங்களை கேட்பார். ஆமென். இத சபை புரிந்து கொள்ளல, நீங்க போய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலனா தேவன் உங்களையும் அதை கேட்பார். ஹalleluya. அப்ப சரி, இன்னைக்கு பண்ணிடலாம், நாளைக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஏன்னா இது ஒரு தப்புன்னு தெரியுது. இந்த தப்ப ஆண்டவர் வந்து எப்படிப்பட்ட பாவத்தையும் மன்னித்து விடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இந்த பார்வோனா இந்த வேலை தான் செஞ்சான். இந்த பார்வோன் என்ன பண்ணா? ஜனங்கள் அழிந்து போகும் பொழுது உங்க ஆண்டவரை என்ன பண்ண? உங்க ஆண்டவர் தான் ஜீவனுள்ள ஆண்டவர், உங்க ஆண்டவர் தான் வந்து உண்மை உள்ள ஆண்டவர். எங்க ஜனத்தின் மீது இந்த கோபாக்கினை வராதபடிக்கு, இந்த அழிவுகள், இந்த வாதைகள் வராதபடிக்கு உங்க ஆண்டவரிடத்துல வேண்டிக்கொள், எங்களை ஆண்டவர் விடுவிக்க சொல்லு. ஆமென். அப்ப ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு அழுத்தத்துல ஆண்டவருக்கு ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்றது, மறுபடியும் கஷ்டம் இல்லாத போது சொந்த வாழ்க்கைய, சொந்த விருப்பத்தை, உலகத்தோடு ஒத்து போய் வாழ்கிற வாழ்க்கை ஆமென் வாழுறது. வேதம் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குது? இதுக்கு பேர் மாய்மாலக்காரர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமென். ஒன்னு சொல்லட்டுமா? இந்த மாதிரி வாழ்க்கை வாழறவங்களுக்கு இதுல பங்கில்லை. ஏன்? கிறிஸ்துவின் சரீரம் பரிசுத்தத்தை காண்பிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அவர் இந்த பூமியில வாழும் பொழுது இந்த காரியங்கள் எதையுமே செய்யல. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அப்ப ஒரு தற்காலிகமா இது அப்பப்ப அந்தந்த தேவைக்கு, அந்தந்த சூழ்நிலைக்கு ஆண்டவரை நான் மன்னிச்சிடணும், மற்ற நேரத்துல என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், அப்படி பார்வோனை போல நாம் மனம் திரும்புகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நியாயாதிபதிகளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜனங்க ஒடுக்கப்படும் பொழுதெல்லாம் நியாயாதிபதிகளை எழுப்புனாங்க. நியாயாதிபதிகள் ஆண்டவர் எழுப்பும் பொழுதெல்லாம் இந்த ஜனங்கள் வந்து அவர்கள் பார்வையில் இருக்கும் பொழுது பயந்தார்கள். அவர்கள் பார்வையிலிருந்து விலகின உடனே அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ்ந்தார்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. எங்கெல்லாம் ஜனங்க வந்து தப்பு பண்ணாங்களோ நியாயாதிபதி ஆண்டவர் எழுப்பினாரு. நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த ஜனங்க மனம் மாறினாங்க. நியாயாதிபதி கொஞ்சம் அப்படி விலகின உடனே இன்னைக்கு நிறைய நடக்குதா இல்லைங்களா? பாஸ்டர் வரும்போது பாஸ்டர் வராரு, ஜெபம் பண்ணலாம். பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு நம்ம சடங்குகள் எல்லாம் நம்ம எந்த ஒரு நியாயம் இது? என்ன ரட்சிக்கப்பட்டவர்களுடைய
அடையாளம் இது. பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி பாஸ்டர் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம சடங்குகள், நம்ம சம்பிரதாய சடங்குகளை செய்யறதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கலங்க. ஆமென். உலக ஏன் ஜனங்க சடங்குகள் செய்யறாங்க தெரியுமா? ஒவ்வொரு சடங்குக்கும் ஒவ்வொரு பிசாசோட தொடர்பு இருக்கு. ஆமென். ஒவ்வொரு சடங்கும் ஒவ்வொரு பிசாசோட தொடர்பு. நீங்க ஒவ்வொரு சடங்கு செய்யும் பொழுது ஒவ்வொரு பிசாச அழைக்கிறீங்க, வருந்தி அழைக்கிறீங்க. ஆமென், ஆமென். அப்ப ஆண்டவர் எங்க உள்ள இருப்பாரு? அப்ப மற்ற அந்த சடங்குகளோடு மற்ற பிசாசுகளோடு ஒன்னா பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இறங்கி வருவார். எப்படி இறங்கி வருவாரு? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் வேதம் சொல்லுது. அப்ப பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் எப்படி இறங்கி வருவார்? ஆமென். பிசாசுகளை நான் வருந்தி அழைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் வந்து அதை தொடங்கி வச்சுட்டு போவாரா? பாஸ்டர் நான் நிறைய நேரம் அப்படிதான் யூஸ் பண்றோம். வந்து பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க, அப்புறம் வந்து நாங்க மஞ்சள் பூசிக்கிறோம், அதை பண்ணிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து ஜனங்களுக்காக பண்றோம். ஆமென். வாழ்ந்த ஒரே வாழ்க்கை தான். ஆமென். வாழ்ந்த இயேசுவுக்காக தான், உலகத்துக்காக இயேசுவுக்காக. ரெண்டு படகுல பிரயாணம் பண்ண முடியாது, கூடாது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சடங்குகளுக்கு எதிரானவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ஏன் இந்த ஆண்டவர் எனக்கு சொல்ல வைக்கிறாருன்னு தெரியாது. மூணாவது, சவுல் வேதத்துல பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24 இருந்து 30 வசனங்கள் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி மனம் திரும்ப கூடாது. சவுல் என்ன தெரியுமா பண்ணா? ஜனங்களுடைய அங்கீகாரங்களை பெறுவதற்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணான். உலகத்தின் காரியங்களோடு அவன் தொடர்பு கொண்டான். உலகத்தின் கிரியைகளை தங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டான். அவன் பெருமையாய் இருக்கிறான் என்பதை அவன் உணர்ந்திருந்தும் அதை விட்டு விடுவதற்கு அவனுக்கு மனதில்லாததா இருந்ததனாலே பவுல், அதாவது இந்த சவுல் மன்னிப்பு பெறாதவனாய் இருந்தான். ஒரு இடத்துல தாவீதை பார்த்து சவுல் சொல்றான், தாவீதே நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நீ ஆண்டவர்கிட்ட வேண்டிக்க. ஆமென். இது எதை குறிக்க தெரியுமா? நான் ஆண்டவர்கிட்ட போய் வேண்ட மாட்டேன். ஏன்? என்ன நான் தாழ்த்த மாட்டேன், என்ன நான் தாழ்த்த மாட்டேன். அதனால நீ ஆண்டவர் முன்னாடி உன்னை தாழ்த்திக்க, நீ ஆண்டவர்கிட்ட எனக்காக வேண்டிக்க. பைபிள் சொல்லுது, தன்னை தானே தாழ்த்தாதவன், உணராத இருக்கிறவன் என்ன பண்றான்? நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க. அப்ப கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்? சுத்தமுள்ள, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்கணும். காயன் அவனுடைய பாவ மன்னிப்பு எப்படிப்பட்டதா இருந்தது? ஐயோ இந்த தண்டனை எனக்கு வேண்டாம். பார்வோனுடைய பாவ மன்னிப்பு எப்படி இருந்தது? மனம் திரும்புதல் எப்படி இருந்தது? கஷ்டம் வரும்போது ஆண்டவரே என்ன மன்னியும், கஷ்டம் இல்லாத போது நான் எப்படி வேணா இருப்பேன். சவுலுடைய மனம் திரும்புதல் எப்படி இருந்தது? நீ எனக்காக வேண்டிக்கோ, நான் என் பெருமையை விட்டு இறங்க மாட்டேன். நாலாவது, யூதாஸ் பாவம். ஏன் தெரியுமா? யூதாஸ் மனதிலே பாவம் செஞ்சான், பேதுரு வெளிப்புறமாய் பாவம் செஞ்சான். ரெண்டு பேருடைய பாவத்துல யாருடைய பாவம் பயங்கரமானதுன்னா பேதுருடைய பாவம் தான் பயங்கரமானது. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, இந்த யூதாசுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையா இருந்ததுன்னா, நான் ஒரு ராஜ்யத்தில் முக்கியமானவனா இருக்க வேண்டும் என்று அவனுடைய எண்ணம் முழுவதும் அதுல இருந்தது. ஆனால் பேதுருடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, ஆண்டவரோட தான் இருக்கிறேன். என்ன தெரியுமா பண்ணா? இயேசு கிறிஸ்து தெரியாது 3 முறை மறுதலிச்சான். இதை இயேசு சொன்னாரு மரணத்துக்கு முன்னாடி. மறுதலிக்க மட்டும் இல்ல, சபித்தான். ஆமென். பேதுருடைய பாவம் தான் பெரிய பாவம். ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அவன் உண்மையாய் மனம் கசந்து அழுததினாலே பேதுருவுக்கு இரக்கம் கிடைத்தது. யூதாஸ் மனம் வருந்தினான், மனஸ்தாபப்பட்டான், ஆனா மன்னிப்பு கேட்கல. மனஸ்தாபப்பட்டான். நிறைய நேரம் நம்ம ஐயோ இதை நான் பண்ணிருக்க கூடாது, இதை நான் தப்பு பண்ணிட்டேன், இதை நான் செஞ்சிருக்க கூடாது, மனஸ்தாபப்படுறோம். என்ன பண்றது? சூழ்நிலை, என்ன பண்றது, என்னால முடியல, மனஸ்தாபப்படுறோம். ஆனா மன்னிப்பு கேட்கல, மனம் திரும்பல. யூதாஸ்
அவன் மனஸ்தாபப்பட்டதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த காசுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த காசு எனக்கு வாழான்னு தூக்கிட்டு போய் ஆசாரியர்களுடைய பாதத்துல வீசி எறிஞ்சான். ஆசாரியர்கிட்ட போறதுக்கு பதில் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்திருந்தா அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் மனிதர்களுடைய அங்கீகாரத்திற்காக இயேசுவை விட்டு மனிதர்களிடத்துல ஓடுகிறோம். அது சரியான மனம் திரும்புதல் இல்ல. ஆமென். சரியான மனம் திரும்புதல் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் நமக்கு கிடைக்கிறது ஒன்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5 வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த யூதாஸ் ரொம்ப மனம் கசந்து அழுறான். அவனால குற்ற மனசாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாம என்ன பண்றானா, போய் தன்னை மாய்த்துக் கொள்கிறான். நிறைய நேரம் குற்ற மனசாட்சியில வாழறோம். இன்னைக்கு எல்லாம் ரொம்ப பாசிவா இருக்கு. இதெல்லாம் பாசிவ்னா என்னது? மறைமுகமா இதெல்லாம் இருக்கு. வெளியரங்கமா தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவராய் நான் இருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை நாம் உணராது இருக்கிறோம். இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதல் இல்ல. இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் நம்மை நித்தியத்திற்கு கொண்டு போகாது. ஹல்லேலூயா. கடைசியா இஸ்ரவேல் ஜனங்கள் உதட்டினால் எங்களை மன்னிங்க, எங்களை விடுவீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கீழ்ப்படிதலாலே அதை காண்பிக்கவில்லை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வசனங்கள் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இதயம் கீழ்ப்படிதலினாலே மாறாது இல்லாமல் வெறும் தண்டனை வேண்டாம் என்றதான ஒரு பயத்தினாலே, வெறும் வார்த்தையினாலே, ஒரு பிரசங்கியா பிரசங்கிக்கும் பொழுது ஐயோ இவ்வளவு மோசமான நிலைமையில் நம்ம இருக்கிறோமா, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, எல்லாம் என்ன கவனிங்கள, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா திரும்ப அந்த விஷயத்துல ஆண்டவர் என்ன பார்க்கவே கூடாது. அது உண்மையான மனம் திரும்புதல். என்ன மன்னிச்சிருங்கன்னு நான் ஆண்டவருக்கு முன்னாடி எதை வெளிப்படுத்துறேன் தெரியுமா? உமக்கு பிரியமில்லாததை நான் செஞ்சிட்டேன், இனி இந்த விஷயத்துல நீங்க என்ன மன்னிங்கன்னு திரும்ப நான் வந்து கேட்கிற அளவுக்கு என்ன நான் வச்சிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் பரிசுத்தமா உம்முடைய பார்வைக்கு நீதி உள்ளவனா இருப்பேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எப்பா இவ்வளோ உங்களுக்காக நான் செஞ்சேன், ஆனா நீங்க இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? வருத்தப்படுறாரு. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, எப்படி உண்மையான மனம் திரும்புதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உண்மையான மனம் திரும்புதல் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 4 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன் 5 நிமிஷத்துல. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. யோசேப்பு சொல்றான், இப்படி இருக்க நான், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, கவனிங்க, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல், எகிப்தின் ராஜா உலகத்தில் உள்ள அந்த பார்வோன் தங்களுக்கு கட்டளையிட்டதை செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். ஆமென். சொல்லுங்க ஆமென். உலகம் ஒரு காரியத்தை நம்மள வரவேற்கும். பாவம் நம்மள வரவேற்கிறது போலதான் இருக்கும். பிசாசு நம்மள வரவேற்கிறது போலதான் இருக்கும். ஆமென். அது எந்த வகையிலனாலும் இருக்கலாம். வேதம் சொல்லுது, யோசேப்பு கர்த்தருக்கு பயந்ததினாலே அவன்
எந்த பொல்லாங்கையும் செய்யாமல் ஓடி போனான்னு சொல்லி, ஆமென், ஓடி போனான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. உலகம் கவனிங்க, உங்களுக்கு அழகா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா நிறைய பேரு சர்ச்சில் வந்து முட்டி போட்டு கண்ணை மூடி கையை தூக்கி ஜனங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறதுக்கு பேர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எது தெரியுமா? இங்க சர்ச்சுக்குள்ள நான் செய்யறத, சர்ச்சுக்குள்ள ஆண்டவருக்கு கொடுக்கிற கணத்தை என் வேலை ஸ்தலங்கள் ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும், என் நண்பர்களுக்கு முன்னாடி நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும், என்னுடைய தீர்மானங்களுக்கு முன்னாடி நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும், என்னுடைய எதிராளிகளுக்கு முன்பாக நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும், என்னுடைய போராட்டத்தில் சோதனைகள் மத்தியில தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நான் தேவனுக்கு கொடுக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. பயம் இக்கட்டில பிறக்கிற ஒரு காரியம் கிடையாது, அன்பிலே பிறக்கிற காரியம். ஆமென். உலகத்துல இது ஆப்போசிட். உலகத்துல இது ஆப்போசிட். யார் என்ன நேசிக்கிறாங்களோ அவங்கள நான் நேசிப்பேன். இது இக்கட்டு இல்ல, இது விசாலமா விடுதலையா நடக்கிற ஒரு காரியம். யார் என்ன நேசிக்கிறாங்களோ அவங்கள நானு நேசிப்பேன். ஆனா பைபிள் உடைய காரியம் என்ன தெரியுமா? யாரை நான் கனப்படுத்துறனோ அல்லது யார் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் நான் உகந்த வாழ்க்கையை வாழுவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பயம் எப்படிப்பட்ட ஒரு, அதாவது கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும் சொல்றான் இல்லீங்களா? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எது தெரியுமா? எல்லா இடத்திலும் அவருடைய சிங்காசனத்திலிருந்து அவரை நான் விலக்கி விடக்கூடாதுங்கிற பயம் எனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நாள் என்னுடைய இதய சிங்காசனத்துல என்ன சொல்றதுங்க, ஒரு ஒரு தட்டுப்பாடு இல்லாம, குழப்பம் இல்லாம என்னுடைய சிங்காசனத்துல இதயத்துல அப்படியே அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு பயப்படுகிற பயத்தில் நான் சரியானவனா இருக்கிறேன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அண்ணா என்ன அர்த்தம்? 100% இந்த வாழ்க்கை அவருடைய ஆளுகையில் இருக்கிறது என்ற அர்த்தம். ஏன் தீர்மானத்துல இந்த வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம், ஏன் முடிவுகள்ல என் வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம், என்னுடைய விருப்பங்கள்ல என் வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம், என்னுடைய நான் என்ன நினைக்கிறேனோ அந்த காரியங்களை நான் செயல்படுத்தி கொள்ள நான் என்னை ஒப்பு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். வேதம் என்ன சொல்லி கொடுக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நான் ஞானவான் அப்படின்னு உலகம் என்ன பார்த்து சொல்லணும்னா ஆண்டவர் என்ன பார்த்து எனக்கு பயந்த மகன் மகள்னு சொல்லணும். ஆமென். இல்லனா உலகத்துக்கு என்னுடைய அறிவை நான் பெருக்கிக் கொள்ளலாம், தேவனுடைய பார்வைக்கு நான் இன்னும் தோற்று போனவன் தான், பிசாசனுடைய வலையில் இன்னும் நான் சிக்கி இருக்கிறவன் தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எது தெரியுமா? அவருடைய ஸ்தானத்தை அவருக்கு பூரணமாய் கொடுக்கிற ஒரு காரியம். ஆமென். அதனாலதான் ஆராதனை கூட கட்டாயத்தின் பேர்ல வரக்கூடாது. ஆராதனை அதாவது என்ன சொல்றதுங்க, ஒரு பெரிய உறவு, ஒரு பயங்கரமான உறவு, இந்த உறவின் வெளிப்பாடுல வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் நேசிக்கிறவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஒரு யதார்த்தம் இருக்கு பாத்தீங்களா? அந்த என்ன வேணா அப்படிங்கிறது அவர் நடத்துகிற ஒரு காரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவருக்கு நான் குறை வைப்பேன், ஏன்? அவர் புரிஞ்சுப்பாரு. என் புள்ள புரிஞ்சிக்க மாட்டுது, அதனால அது என்ன நினைக்கிறத நானு இது பாவம். ஹல்லேலூயா. இதை நம்ம மாத்தி செய்யணும். புறம்பை கையாளாதவன் தன்னுடைய பிள்ளையினுடைய வாசிச்சுக்குங்க. அப்ப ரொம்ப முக்கியம் எது தெரியுங்களா? சங்கீதம் 51:3-4 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. தாவீது, ஆண்டவரே உண்மையாய் மனஸ்தாபப்படுகிறவர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? மனுஷங்களுக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாகவும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு முன்பாக நான் இரக்கம் பெற்றால் மனிதர்களுக்கு முன்பாக நான் பரிசுத்தவான் என்று அடையாளம் கண்டு கொள்ளப்படுவேன். ஆமென். அப்ப தாவீது ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிறான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல காயன் பாவத்தை ஒத்துக்கல, தண்டனை வேணான்றதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னான். ஆனா தாவீது பாருங்க, ஆண்டவரே நீங்க என்ன தண்டிச்சிட்டாலும் பரவாயில்ல, இதுதான் என் நிலைமை, என்னை விட்டு தூரம் போயிடாதீங்க ஆமென் அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். உண்மையாய் அவன் உணர்கிறவனாய் இருக்கிறான். இது பாவ மன்னிப்புக்கு அழகு, பாவ மன்னிப்பை பெறுகிறதற்கு அழகு. நெகேமியா 5ஆம் அதிகாரம் வாசிச்சீங்கன்னா 15ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு முன்ன இருந்தவங்க காசெல்லாம் எடுத்துக்கிட்டு காசெல்லாம் வாங்கிக்கிட்டு வேலையை செய்யல, ஆனா நான் அப்படிப்பட்டவனா இல்ல, என்னுடைய கரங்கள் சுத்தமா இருக்கு, ஆண்டுடைய பார்வைக்கு ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறபடியினாலே எந்த காரியங்களை நான் செய்யலன்னு சாட்சியா சொல்றேன். ஹல்லேலூயா. வெறும் என்ன உணர்கிறது மட்டும் இல்ல, வெறும் நிதானிக்கிறது மட்டும் இல்ல. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உண்மையாய் அவன் மனம் கசந்து அழுகிறதை நாம் பார்க்க முடியும். பேதுருவுடைய சூழ்நிலையில நீங்க பார்த்தீங்கன்னா மனம் கசந்து அழுகிறான். ஐயோ நான் ஆண்டவர் சொன்னாரு ஆனா நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு மனம் கசந்து அழுகிறான். உண்மையான மனமாற்றம் பேதுருவுக்குள்ளே காணப்படுகிறது. ஆண்டவருடைய இரக்கத்தை அவன் பெறுகிறான். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த சகேயு என்ன பண்றான்? முதல்ல தாவீது மனம் திரும்புறான், பேதுரு மனம் கசந்து அழுறான், சகேயு என்ன பண்றான்? நான் நிறைய அநியாயம் பண்ணிட்டேன், ஆனா உண்மையா ஆண்டவரே உமக்கு முன்பாக சொல்றேன், என்னுடைய அநியாயத்தை நான் ஈடு கட்ட விரும்புறேன், என்னுடைய தவற நான் சரி பண்ணிக்க விரும்புறேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு எதோட தொடர்பு இருக்கு பாருங்க. ரட்சிப்பு எதோட தொடர்புல இருக்கு தெரியுமா? நான் நல்ல கிறிஸ்தவனா வெளி உலகம் பார்க்கறதுல இல்ல. ஆமென். நான் நல்ல தேவனுடைய பார்வைக்கு தேவனோடு என்னுடைய வாழ்க்கை அவர் விரும்புகிறபடி இருக்கிறதுல தான் நானு என்னுடைய ரட்சிப்பு தொடர்பு பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 அதான் சொல்லுது, தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அறிக்கை செஞ்சுட்டா விட்டுறணும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரே தப்பை எத்தனை முறை வந்து வாரம் அதே அறிக்கை, வாரம் அதே தப்பு, வாரத்துக்கு முதல் நாள் அதே அறிக்கை, வாரம் முழுவதும் அதே தப்பு. ஆண்டவருக்கு எவ்வளவு மனசு வேதனைப்படும். ஆமென். அவர் இரக்கம் கொடுக்கிறாருன்றதுனால, மன்னிப்பு கொடுக்கிறாருன்றதுனால, அவர் பாவத்தை நம்மை விட்டு விலக்குகிறாருன்றதுனால இன்னும் எவ்வளவு அட்வான்டேஜ் எடுப்போம் ஆண்டவர் மேல. நம்ம இன்னும் ஆண்டவரை எவ்வளவு இலக்காரமா நம்முடைய தேவைக்காக உபயோகப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, ஆமென். ஒன்னு சொல்லட்டுமா? ஆண்டவர் மறுபடியும் வரும்பொழுது நீதி உள்ள நியாயாதிபதியாய் வருகிறார். நான் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் அவருடைய ஜீவ புத்தகத்திலே கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் வரும்பொழுது அவர் நன்மை தீமைக்கு ஏற்ற பலனோடு வருகிறார். நான் பேசின வார்த்தைக்கு நியாயம் செய்ய வருகிறார். ஆமென். வெளிப்படுத்தல் 20 நன்மை தீமைக்கேற்ற பலன், மத்தேயு 12:36 நாம் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய கிரியைக்கு என்னுடைய இடம் எதுன்னு இங்க நான் முடிவு பண்றேன். ஆமென். ஆண்டவர் வரும்போது அவர் முடிவு பண்ணுவார்னு கிடையாது.
ஆண்டவர் மன்னிக்கிறார்னு நான் சாகும் பொழுது 65 வயசுல 80 வயசுல 90 வயசுல நான் பாவ மன்னிப்பு கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டுருவேன் அப்படின்னு இருக்கலாம். ஒருவேளை நான் நினைக்கலாம், நான் அந்த நாள்ல நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டு ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. இல்ல, பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? மன்னிப்பு இருக்கு, அதை அவர் ஞாபகப்படுத்திக்க மாட்டாரு. ஆனா செய்த செயலுக்கு விளைவை அவர் கொண்டு வருகிறார். ஆமென். கொண்டு வருகிறார், அவர் கூடவே எடுத்துட்டு வராரு. ஆமென். நான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த சிலுவையிலே இயேசுவோடு கூட இருந்த அந்த கள்ளன், லூக்கா 23ஆம் அதிகாரம் 40-41ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? இந்த தேவ மனுஷனை பார்த்து இப்படி கேட்கிறிய, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டு, ஆண்டவரே இந்த அடியேனை நினைத்தருளும். நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த அடியேனை கடைசி நேரத்துல நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னா ஆண்டவரே மன்னிச்சிருவாரு. ஆமென். அதுக்கெல்லாம் சிலுவையில் தான் தொங்கிட்டு இருக்கணும். அடுத்த ஒரு வாய்ப்பு நமக்கு இல்ல அப்படின்ற நிலைமையில ஒருவேளை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு? மன்னிப்பாரு. ஆனா அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இவன் சென்டென்ஸ் பண்ணப்பட்ட பிறகு, இவங்க எல்லாம் கொலை குற்றவாளிகள், இவனை புடிச்சு ஜெயில போடும் பொழுது அவன் மனஸ்தாபத்திற்கான மனம் மாற்றத்திற்கான காரியங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அது பூரணப்பட்டது சிலுவையில அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். நிறைய நேரம் சின்ன அறக்குறையா வசனங்களை சூழ்நிலைகளை கற்றுக்கிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு மாத்திருவாரு அப்படி நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா, அவர் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். வெறும் நியாயாதிபதி இல்ல, நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். அவர் நியாயத்துல, அவர் நியாயம் செய்கிறதுல நீதி இருக்கும். ஆமென். அவர் நியாயம் செய்கிறதுல நீதி இருக்கும். அப்ப பாருங்க, வெறும் யோசிக்கிறது இல்ல, உணர்றது இல்ல, அறிக்கை செய்யறது இல்ல, உண்மையான மனமாற்றம் நான் செய்கிற காரியத்தை விட்டு திரும்பி விடுகிறதுல இருக்கு. ஆமென். திரும்பி விடுகிறதுல. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திலே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெற்றிருக்கிறார். நல்ல கவனிங்க, வெறும் மனம் திரும்புறது இல்ல. எப்படிப்பட்ட என்ன பண்ணணுமா? தீய வழிகளை விட்டு விலகணும். என்ன பண்ணணும்? நினைவுகள்ல மாற்றம் உண்டாகணும். நினைவுகள்ல தான் தீர்மானங்கள் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நினைவுகள்ல தான் தீர்மானம் இருக்கு. டிசிஷன் அங்கதான் எடுக்கப்படுது. நான் என்ன டிசைட் பண்ணணும்னா, இனிமே ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன்னு டிசைட் பண்ணணும். ஆமென். டிசிஷன் எடுத்த உடனே ஆக்ட்ல காட்டணும், ஆக்ஷன்ல காட்டணும். நான் தப்பு செய்ய மாட்டேன்னு எண்ணம், நான் தப்பு செய்ய இல்லைன்னா பேதுருவுடைய யூதாசுடைய நிலைப்பாடு தான் நமக்கு இருக்கும். நிறைய பேர் மனஸ்தாபப்படுகிறார்கள், மனம் மாறுகிறது இல்ல. மனஸ்தாபப்படுகிறார்கள், வழிகளை மாற்றிக் கொள்வதில்லை. பேதுரு மனஸ்தாபமும் மட்டும் வழியை மாற்றிட்டான். யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான், வழியை மாற்றிக் கொள்ளல. குற்ற மனசாட்சி கடன் கொடுத்துட்டான். அவன் தன்னுடைய முடிவை தேர்ந்தெடுத்தான். ஆண்டவர் அவனுடைய முடிவை மாற்றி இருக்க முடியுமா முடியாதா? பேதுருவா மன்னிச்சாரா, யூதாச மன்னிக்காம இருக்க மாட்டாரா? அப்ப வழிகளை, தீய வழிகளை விட்டு, தீய எண்ணங்களை விட்டு, அக்கிரமத்திற்கு ஏதுவான வழிகளை விட்டு விலகணும். அப்ப ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஒரே வழி, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் இல்ல, ஆண்டவரிடத்துல மறுபடியும் திரும்பி வந்துவிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டு எவ்வளவு தூரமா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கை குழப்பமா தான் இருக்கும். ஆமென். ஆண்டவர் விட்டு தூரமா இருக்க
நம்ம செய்யறது சரின்னு ஆரம்பத்துல தெரியும். ஆமென். அதுக்கப்புறம் நம்ம செய்யறது சரிதானா என்ற கேள்வி வரும். அதுக்கப்புறம் நம்ம செய்யறது சரியில்லை அப்படின்ற உணர்வு வரும். அதற்கப்புறம் சரியோ சரியில்லையோ இந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்ற தவறான முடிவுக்கு வரும். அதனுடைய விளைவு நரகம். ஆமென். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? உன்னுடைய தீய வழிகளை விட்டு என் பக்கம் திரும்ப, உன்னை ரட்சிக்க நான் வல்லவரா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவர்கள் சும்மா ஃபேக் ரிப்பென்டன்ஸோட இந்த உலகத்துல வாழ முடியாது. அப்படியே மாய்மாலமான ஒரு மனம் திரும்புதல்ல இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது. வெளிப்புறமா நம்மிடத்துல இந்த மனம் திரும்புதல் காணப்படணும். கடைசியா திரும்பி தேவனிடத்துல வருவது மட்டும் இல்ல, அவருடைய வழியிலே நடக்க நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், நாமும் எல்லாரும் சொல்லுங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் என்னவாக்கப்படுறோம்? நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நிறைய நேரம் நான் பாருங்க ஞானஸ்தானத்துல ஆரம்பிச்சேன், ஞானஸ்தானத்துல முடிக்கிறேன். இப்ப சீக்கிரத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஆமென். எடுக்க போறாங்க நிறைய பேரு. இந்த ஞானஸ்நானம் எதை குறிக்கிறதா? கிறிஸ்துவோட கூட நான் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு மரிக்கிறேன் என்று குறிக்கிறது. என்னைக்கு நான் கிறிஸ்துவின் மரணத்தை என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறேனோ அன்னைக்குதான் கிறிஸ்துவினுடைய ஜீவனை என் வாழ்க்கையில நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கிறிஸ்துவின் மரணம் எதை எனக்கு காண்பிக்குது அப்படின்னா, நான் என் பாவத்துக்கு மரிச்சிட்டேங்கிறத காண்பிக்குது. ஆமென். கிறிஸ்துவின் ஜீவன் எதை எனக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், அவருக்குள் இருக்கிற புது வாழ்க்கையை காண்பிக்கிறது. ஆமென். அவருக்குள்ள வாழ்கிற நாம் அவருடைய வழியில தான் நடக்கணும். வேற வழி நமக்கு இல்ல. உலகம் காண்பிக்கிற வழி நமக்கு இல்ல. கிறிஸ்துவுக்குள் அவர் காண்பிக்கிற வழிதான் நமக்கு வழி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்படியே உலகத்தோட இதெல்லாம் தெரியவா போகுது? என்ன ஆண்டவர் பார்க்கவா போறாரு? என்ன ஆண்டவருக்கு தெரியவா போகுது? இல்ல பாஸ்டருக்கு தெரிய போதா? இல்ல ஜனங்களுக்கு தெரிய போதா? சர்ச்சுக்கு நான் வர போறேன், ஆமென், குடும்பத்தாருக்கு நான் தெரிய போதா? வேதம் சொல்லுது, ஆண்டவர் நான் பாதாளத்துல படுக்கையை போட்டாலும் அங்கே அவருடைய கண்கள் என்னை காண்கிறதா இருக்கு. தாவீது சொல்றான், நான் வானத்திற்கு ஏறினாலும் உம்முடைய கண்கள் அங்க என்ன காண்கிறது. நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும் உம்முடைய கண்கள் அங்க என்னை காண்கிறது. உமக்கு மறைவானது ஒண்ணு இல்ல. உமக்கு மறைவா நான் எங்க ஓடுவேன் அப்படின்னு கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்? எத்தனை பேர் கிறிஸ்துவால் நடத்தப்படுகிறவர்களா இருக்கிறோம்? ஆமென். கிறிஸ்தவர்களா இருப்பது பெரிய பெருமைலாம் கிடையாது. கிறிஸ்துவால் நடத்தப்படுகிறது தேவையான ஒன்று. ஆமென். கிறிஸ்துவால் நடத்தப்படுகிறவர்கள் அவருக்கு பயந்திருப்பார்கள். கிறிஸ்துவால் நடத்தப்படுகிறவர்கள் அவரை நேசித்து அவருக்கு பிரியமான வாழ்க்கைய வாழ்வாங்க. கிறிஸ்துவால் நடக்கப்படுகிறவர்கள் அவருடைய வார்த்தையை கைக்கொள்கிறவர்களாய் இருப்பார்கள். கிறிஸ்துவால் நடத்தப்படுகிறவர்கள் கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில பிதாவின் மகிமையை காண்பிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆமென். நிறைய பேர் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? பெற்றோர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் ஆலயத்திற்குள் இருக்கிறோம். ஆனால் உண்மையான ரட்சிப்பு நமக்கு இருக்கிறதா? யோசிச்சு பார்க்கணும். உங்க பிள்ளைங்களை நீங்க சர்ச்சு கூட்டிட்டு வரீங்க, பெற்றோரே ஒருவேளை பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டதுனால பெற்றோர்கள் ஆலயத்திற்கு வரலாம். ஆமென். கிறிஸ்துவின் பூரண நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் நாம்
நம்முடைய ரட்சிப்பை பூரணப்படுத்திக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இதற்கு தேவையானது நான் இப்ப சொன்னேன். தேவையற்றதை நாம் விட்டு விட்டு தேவையானதை பற்றி கொள்வோம். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். அவர் சீக்கிரம் வர்றது பெரிய விஷயம் இல்ல. அவர் வரும் பொழுது நாம் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற பலன் நம்ம கூட வருது. அது மட்டும் இல்ல, நியாய தீர்ப்பு அவர் நமக்காக கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நியாயம் நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால போனா போது அப்படின்னு ஃப்ரீயா நம்மள என்ன சொல்றது, லிபரலா நியாயம் தீர்த்துட்டு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை கடினமா நியாயம் தீர்க்கிறது, அப்படிப்பட்ட பட்சபாதம் பார்க்கிற தேவன் நம் தேவன் இல்ல. ஆமென். எல்லாருக்கும் நீதியாய் நியாயம் செய்கிற நியாயாதிபதி வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார். ஆமென். மனம் திரும்புங்கள். நரகம் சமீபமா இருக்கு. நிறைய பேர் நரகத்துக்கு போக கூடாதுன்றதுனால தான் மனம் திரும்புங்கள். நரகம் சமீபமா இருக்குது, அதனால நான் கிறிஸ்தவன் ஆகிறேன். இல்ல இல்ல இல்ல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்றுதான் இயேசு பிரசங்கித்தார். ஆமென். யோவான் ஸ்நானகனாதான் பிரசங்கித்தார். பரலோக ராஜ்யத்தின் சமீபம் எவ்வளவு எவ்வளவு தீவிரமா இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவருக்காக வாழ வேண்டிய தேவை இருக்கு. கடைசி நாட்கள்ல அன்பு குன்றி போக வேதம் சொல்லுது. கடைசி நாட்கள்ல பின்மாற்றமாய் போவார்கள் என்று வேதம் சொல்லுது. கடைசி நாட்கள்ல தேவன் மேல இருக்கிறதான ஆர்வம் குறைஞ்சு போகணும் வேதம் சொல்லுது. கடைசி நாட்கள்ல ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளே செயல்படுவார்கள் என்று வேதம் சொல்லுது. இது எவ்வளவு உண்மையா இருக்குது பாருங்க. ஆமென். கண் கூடா இதெல்லாம் பார்க்கலாம், கண் கூடா பார்க்கலாம். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். ஆமென். என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியாது, என் குடும்பத்தை நான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அவங்களுடைய ரட்சிப்புக்கு அவர்கள் தங்களை தேவனிடத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். பாவ மன்னிப்பு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஆமென். பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல் இல்லாமல் இல்லை. ஆமென். ஞானஸ்நானம் எடுத்துடலாம், மனம் திரும்புதல் இல்லைன்னா எனக்கு பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். மறுபடியும் நான் சொல்றேன், இன்னொரு வருஷத்தை ஆல்மோஸ்ட் கடந்துட்டோம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சீக்கிரமா வரனா இன்னும் சீக்கிரமா வர மாதிரி கிட்ட வந்துகிட்டு இருக்க அவருடைய வருகைக்கு. நம்முடைய குடும்பத்தை ஜபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் பரிசுத்தத்தினாலும் சாட்சியினாலும் சகோதரத்துவத்தினாலும் அன்பினாலும் நம்மை நாம் இடை கட்டி கொள்ளாவிட்டால் ஆண்டுடைய வருகையில் கைவிடப்படுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், எப்படி மனம் திரும்ப கூடாதுங்கிறதும் உங்களுக்கு முன்பாக நான் சொன்னேன். எப்படி மனம் திரும்பணும் அப்படிங்கிறதும் நீங்க கேட்டீங்க. உங்க கையில இருக்கு. கர்த்தருடைய வருகையில் பாருங்க, 2வது சான்ஸ் எல்லாம் கிடையாது. அவர் 2வது முறை வந்துட்டாருன்னா மறுபடியும் 2000 வருஷம் விட்டு திரும்ப வருவாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு நியாய தீர்ப்பு வைப்பாரு. அப்படிலாம் கிடையாது. ஒரே தடவை மனுஷன் மரிச்சு பின்பு நியாய தீர்ப்பின் நாளிலே அவன் உயிர் தள்ளப்படுவான். அவனுக்கு நியாய தீர்ப்பு நடக்கும். அதற்கு பிறகு அவனுடைய டெஸ்டினேஷன், அவனுடைய முடிவோ அதற்கு அவனுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாய் தேவன் அவனை அனுப்புவார் என்று வேதத்தில் நான் பார்க்க முடியும். எல்லாம் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து முடிஞ்ச 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் சொல்றேன்னு வேணாம், உங்க உள்ளம் உண்மையாய் ஆண்டவருடைய பார்வைக்கு ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக மன்னிப்பு பெற்றவர்களாய், பாவத்திற்கு மனம் கசந்து அழுகிறவர்களாய், தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தவர்களாய், உண்மையாய் நாம் மனம் உடைந்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே அவன் சொல்றான் பாருங்க, அந்த லூக்கா 15 அதிகாரத்துல, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன், மன்னிங்க ஆண்டவரே சொல்ல முடியுமா?
ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் வாய்களை திறந்து அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரியும். உலகத்திலேயே விலையேற பெற்ற ஒரு காரியம் உம்மை நினைவு கூறுவது. அதற்கு அடையாளமாக தான் பந்தியை நீர் வைத்திருக்கிறீர். இதுல நான் ஆண்டவரே பெயருக்காக, வேறு சாங்கியத்திற்காக, கடமைக்காக நாங்க பங்கு பெறாதபடிக்கு எவ்வளவு நீர் உண்மை உள்ள தேவனாக, எவ்வளவு இரக்கம் உள்ள தேவனாக, எவ்வளவு என்னுடைய வாழ்க்கை மீது கவனம் உள்ள தேவனாக இருக்கிறீர் என்று நாங்கள் ஆண்டவரை நினைத்து பார்ப்பதற்கு இந்த மாதமும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. ஆனா பரிசுத்தம் இல்லாம அதை நாங்க செய்ய முடியாதுன்னு சொல்லி, என்னிலே நீர் விரும்பும் பரிசுத்தத்தை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் வாய்களை திறந்து